ஹாய் டு ஆல் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு பல்லாவரம் சந்தை போயிருந்தேன். அதுவும் என்னோட பாப்பாவை ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக பல்லாவரம் சந்தை போகணுன்னு பிளான் போட்டுட்டு இருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாப்பாவுக்கு நாட்டுக்கோழி முட்டை வாங்கணும். நான் அங்கே தான் ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். போகவே முடியல. அதுக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா, ப்ராட்வே சண்டே பெட் மார்க்கெட் அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். பட் அதுவுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரி, இந்த வாரம் எப்படியாவது பல்லாவரம் சந்தை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்ட்ரன்ஸில் அந்த சைடு தான் போனேன். பட் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. பாப்பாவை தூக்கிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அந்த சைடில் இருந்து போகலான்னு சொல்லி திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஷாப்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. முன்னாடி ஷாப்ஸ் இருக்கும். இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ நான் அங்கே விட்டுட்டு அங்கேருந்து பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணலை. ஏன்னா குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததுனால என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம ஏதாவது செடி ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டன் ரிலேட்டடாக போய் எல்லாமே பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ரோஸில் தான் எல்லாமே பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. நல்ல பெரிய பெரிய பூவாக அதுமாதிரி காம்போ மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் வாங்க முடியல எதுவுமே. சரி ஓகே, நம்ம அடுத்து பெட்ஸ் நீங்கள் தெரியும் உங்களுக்கு, அந்த கார்டன் இது முடிஞ்ச அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ஸ் தான் வரும். சரி பெட்ஸுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போனால், இந்த தடவை பார்த்தீங்கன்னா கோழியில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. முன்னாடி பார்த்ததோட இந்த தடவை கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வான்கோழி எல்லாமே பெரிய பெரிய சைஸ், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது இந்த தடவை வச்சுருந்தாங்க. பட் ப்ரைஸ் என்னால் கேட்க முடியல. ஏன்னா பாப்பா கூடவே தூக்கிட்டு வர்றதுனால என்னால் ப்ரைஸ் வந்து சரியாகவே கேட்க முடியல. சரி ஓகே, வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு டாக்ஸில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அது மாதிரி பேர்ட்ஸோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் அதிகமாக சொன்னாப்புல ஃபீல் ஆகும். பட் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் சொன்னாங்க ஒவ்வொரு பேர்ட்ஸோட பேர்ஸும். ஸோ நீங்கள் பார்கெயின் கூட பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, நான் பாப்பா தூக்கிட்டு போனதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கீழேயும் விட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பல்லாவரம் சந்தை போனீங்கன்னா தனியாகவே போங்க. சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக நான் ஒரு சிலதுக்கு நான் வந்து ப்ரைஸ் கேட்குறேன். ஸோ இந்த தடவை ப்ரைஸஸ் வந்து எனக்கு சரியாக கேட்க முடியல. அதுமாதிரி நான் லாஸ்ட் டைம் ப்ராட்வே பெட் மார்க்கெட் போயிருந்தேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் போடுறேன். அவங்களோட ஒருத்தர் ஷாப்பும் இங்கே இருந்துச்சு. பட் இந்த தடவை நான் எதுவுமே வாங்கலை. இங்கே பெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை பூனை அப்புறம் டாகில் வந்து எனக்கு வந்து பிட்புல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது ஆக்சுவலாக திங்க் பிட்புல் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து நான் எவ்வளோன்னு கேட்கல. நிறைய பேர் பார்கெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் கம்மி பண்ணி கூட நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் பிட்புல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஹஸ்கி வச்சுருந்தாங்க. ஹஸ்கி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் நான் இப்போதைக்கு எதுவும் வாங்கலை. பேர்ட்ஸில் ஏதாவது ஒன்று எடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் வந்து ஓகே நம்ம அந்த சண்டே மார்க்கெட் போகலாம், அங்கே பார்த்துக்கலாம், இங்கே வேண்டாம் அப்படின்னு ஒரு இதில் இது பண்ணிட்டேன். சன்கனி ஒரு நிறைய பேர் வச்சுருந்தாங்க. 35,000 கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அடல்ட் பேரே. ஸோ நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கூட வாங்கிக்கலாம். எனக்கு வந்து ப்ரைஸ் கம்மி மாதிரி தான் தோணுது. ஸோ நான் வந்து பெட் மார்க்கெட் அது மட்டும் தான் போனேன். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனேன். சரி ஓகே, ஏதாவது எக்ஸ் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு போனேன். பட் இப்போது எதுவும் இருந்த மாதிரி தெரியல. என்னால் ரொம்ப நேரம் தூக்கிட்டும் போக முடியல பாப்பாவை. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். நான் ஒரு 1 மணி 1:30 கிட்ட போனேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு 10 o'clock கிட்ட போயிருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெயிலும் பெருசாக இருக்காது. ஸோ வான்கோழிலாம் அந்த தடவை அது வான்கோழி தான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரில அதுக்கு சரியாக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு பெரிய சைஸ் வந்து இங்கே பார்த்ததில்ல. அதுமாதிரி பேர்ட்ஸ் கடையும் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. முன்னாடிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாப்புல இருக்கும். அந்த வரைக்கும் கொஞ்சம் நிறையா இருக்கிறாப்புல ஃபீலாக இருக்குது. அக்வாரியம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா 1, 2 தான் வச்சுருந்தாங்க இந்த பேர்ட்ஸ் இந்த ஏரியாவுக்குள்ளே. ஸோ பேக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 10 பேர்ஸ் அந்த மாதிரி போட்டு 300 அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அது கூட நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கலாம். இல்லைன்னா லோக்கல் அக்வாரியம் ஷாப்லேயே மோஸ்ட்லி வாங்கிக்குவாங்க இங்கே வாங்குறதோட. நிறைய சிக்ஸ் வச்சுருந்தாங்க. காக்டெயிலோட சிக்ஸ் எல்லாமே. ப்ரைஸஸ் ஒரு சில ஷாப்பில் வந்து அவங்களே அதில் முன்னாடி போட்டு எழுதி வச்சிடுறாங்க, இவ்வளோ தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் கெனல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாப்பில் தான் இருக்குது. ஹோம் ப்ரீட் மாதிரி தெரியல.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.